மருமகளே மருமகளே, வீட்டில் எல்லாமே போட்டது போட்ட பற்றி கிடக்குது. இவன் மட்டும் எங்கே தான் போகிறானே தெரிலப்பா. எங்கே தான் இருக்காளோ? மருமகளே, எங்கம்மா இருக்க நீ? என்னாச்சுத்த? ஏன்ட்ட கத்திட்டு இருக்கீங்க உட்காந்து? என்னது, நான் கத்துறேனா? வீட்டில் எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்குது. எங்கம்மா போன நீ? இதெல்லாம் செய்கிறது யாரு? உன்னை வேற ஆளையே காணோம். என்னதான் நடக்குதுங்க? போட்டது எல்லாம் போட்டபடி கிடக்குதா? எனக்கு என்ன 10 கையாக இருக்குது? எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தான் செய்ய முடியும். இப்போ தான் பின்னால் போய் கோழிங்களுக்கு தீனி போட்டுட்டு வர்றேன். இனிமேட்டு தான் இங்கே உள்ள வேலைங்களை ஒன்று ஒன்றா செய்யணும். அவ்வளோ அக்கறை இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியதானே? நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க? இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கே போனீங்க? நான் வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் எங்கே போனீங்க? அச்சோ, நம்ம இவளை அதட்டலான்னு பார்த்தா இவன் நம்மளை அதட்டிட்டு இருக்காளே. போகிற போக்க பார்த்தா எல்லா வேலையும் நம்ம தலையில் கட்டிடுவாளோ? ஏதாச்சும் பிட்டை போட்டு எஸ்கேப் ஆயிருடி வள்ளியம்மே. அம்மா மருமகளே, நான் வீட்டுக்கு வந்ததுமே உன்னை உள்ள தேடி பார்த்தானா நீ ஆளை காணும். அந்த டென்ஷனில் கொஞ்சம் சத்தமாக பேசிட்டேன். அதை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. வேற ஒன்றும் இல்லை. போம்மா, போய் நீ உன் வேலையை பாரு. அந்த பையன் இருக்கட்டும், சும்மா வந்ததுமே நோய் நோயின்னு நச்சரிச்சுட்டே இருக்க வேண்டியது. அச்சோ, தப்புச்சோடா சாமி. இல்லைன்னா எல்லா வேலையும் நம்ம தலையில் கட்டியிருப்பா. ஜஸ்ட் எஸ்கேப். சரி, அப்படி மல்லாக்க படுத்துட்டு இந்த வெயிலுக்கு எதமா ஒரு தூக்கத்தை போடுவோமா? என்னதான் படுத்தாலும் இந்த வெயிலுக்கு வேற வேத்து ஊற்றிக்கிட்டே இருக்கும். தூக்கமே வராது. என்னதான் பண்ண? மருமக வேற கோழிக்கு தீனி போட்டேன்னு சொன்னா. கோழிங்க முட்டை விடும். சரி, முட்டையை போய் பார்க்க போவோமா? சரி சரி, அப்படி கொல்லை பக்கமாக போயிட்டு அப்படியே காற்று வாங்கிட்டு வருவோம். மருமக கொல்லைப்புறத்தையும் பெருக்காம தான் போட்டிருக்கா. சொன்னால் நம்மளை பெருக்க விட்டுருவா. நமக்கு ஏன் இந்த வம்பு? நம்ம வந்த வேலையை பார்ப்போம். வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட கொல்லைப்புறத்தில் கொஞ்சம் பரவாயில்ல. உடம்புக்கு தேவையான மிதமான காற்று கொஞ்சம் வரதான் செய்யுது. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சரி சரி, இருக்கட்டும். கோழியை பார்ப்போம். ஓ, கோழி இப்போ தான் முட்டைக்கு படுத்துருக்கா? சரி சரி, அப்போ 1 நாள் கழித்து வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் முட்டை எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே போவோம். உள்ளே போய் அப்படியே கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வந்து பார்த்தோம். முட்டைக்காக கோழி படுத்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தா முட்டையையும் காணோம், கோழியையும் காணோம். என்னவா இருக்கும்? ஒருவேளை மருமக எடுத்திருப்பாளோ? சரி, அவளையும் கூட்டு கேட்டு பார்த்துருவோமே. மருமகளே மருமகளே, கொஞ்சம் இங்கே வந்துட்டு போமா. இவங்க வீட்டில் இருந்தாலே அவ்வளோதான். இவங்களும் வேலை செய்ய மாட்டாங்க, நம்மளையும் வேலை செய்ய விட மாட்டாங்க. எதுக்கு தான் கூப்பிட்டுட்டே இருக்காங்களோ தெரில. எதுக்கு கூப்பிட்டீங்க? மருமகளே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வந்து பார்த்தேம்மா. முட்டைக்காக கோழி படுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தா கோழியையும் காணோம், முட்டையையும் காணோம். ஒருவேளை நீ எடுத்துகிட்டு போயிட்டியா? இல்லைத்த, நான் எடுக்கவே இல்லைத்த. இப்படிதான் முட்டை அடிக்கடி காணாமல் போயிடுது. ஒருவேளை காக்கா தூக்கிட்டு போயிருக்குமோ? இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானம்மா. நான் அப்போவே காக்கா போகாத அளவுக்கு அடைச்சி வச்சுருப்பேன்ல. சரி சரி, இப்போவும் ஒன்றும் இல்லை. நான் போயிட்டு காக்கா போக முடியாத அளவுக்கு நல்லா அடைச்சி வச்சுட்டு வர்றேன். அப்போ தான் நாளைக்காச்சும் முட்டை கிடைக்கும். நீ உள்ளே போம்மா, நான் அடைச்சி வச்சுட்டு வர்றேன். சரித்த, நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நானே பார்த்துக்கிறேன். நீ உள்ளே போய் வேறு வேலை இருந்தால் பாருமா. காக்கா போகாத அளவுக்கு நல்லா அடைச்சி வச்சாச்சு. இனிமேல் நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். வள்ளியம்மா முட்டைய ஆட்டைய போட்டாச்சு. வள்ளியம்மா முட்டைய ஆட்டைய போட்டாச்சு. ஏ ஏ ஏ முட்டைய ஆட்டைய போட்டாச்சு. முட்டைய ஆட்டைய போட்டாச்சு. வள்ளியம்மா முட்டைய ஆட்டைய போட்டாச்சு. இந்த முட்டையை நம்ம மருமக கிட்ட கொடுத்து நல்லா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு அப்படியே தூவி விட்டு ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோம்னா சம்முன்னு இருக்கும். சரி சரி, மருமகளை கூப்பிடுவோம். மருமகளே, எங்க இருக்க நீ? ஏத்தே, இதோ வந்துட்டு. உங்க மருமகளுக்கு என்னத்தை வச்சிருக்கீங்க? இதோ வர்றேன் பாருங்க. சொல்லுங்க தே, என்னத்த முட்டையோட நடுகால நின்றுட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் சூனியங்கினியா வைக்க போறீங்களா? என்ன யாருக்கு வைக்க போறீங்க தே? பயமா இருக்கு தே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது நாட்டுக்கோழி முட்டை தான். எனக்கு கை கால்லாம் ரொம்ப வலிக்குது மருமகளே. வயசாகிட்டே போகுதுல்ல, அதான் நல்லா சத்து ஏறட்டும்ட்டு நாட்டுக்கோழி முட்டையை எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு வந்தீங்களா? எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? அப்ப இது திருட்டு முட்டையா? ஐயோ, நம்மளே உளறிட்டோமா? சரி, சமாளிப்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மருமகளே. நீ போய் ஆம்லேட் போட்டு எடுத்துட்டு வா. அத்தை காத்துட்டு இருக்கேன். சரி சரி, சீக்கிரம் போ போ போ. இந்த மாமியார் வேற டெய்லி எங்கிருந்து முட்டையை எடுத்துட்டு வருதுன்னே தெரியல. இது யார் வீட்டு முட்டைன்னே தெரியல. இன்னைக்கு யாருக்கு பஞ்சாயத்துக்கு வர போறாங்கன்னு தெரியல. சரி சரி, நமக்கு என்ன, நம்ம சொன்ன வேலையை செய்வோம். போய் ஆம்லேட் போடுற வேலையை பார்ப்போம். ஏத்தை, இந்தாங்கத்தே, நீங்க கேட்ட ஆம்லேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, சாப்பிட்டு பார்த்து. ஆகா, மருமக சொன்ன மாதிரி ஆம்லேட் போட்டு கொண்டு வந்துட்டாயா? வாசமே சும்மா சம்மன் இருக்குதே. சரி, சாப்பிட்டு பார்ப்போம். ஆகா, அற்புதம் அற்புதம், அருமை அருமை. என்னடா இது, இன்னைக்கு முட்டையே காணோம். இன்னைக்கு எப்படி எடுத்தது காக்கா?
நல்லா அடைச்சி தானே வச்சுட்டு போகணும். இது யார் பண்ணுற வேலை சரியா தெரியலையே. மருமகளை கூப்பிடுவோம், அவகிட்ட கேட்டு பார்ப்போம். மருமகளே கொள்ள பக்கம் கொஞ்சம் வாமா. என்னத்த கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, இன்னைக்கு முட்டையே காணோம். நீ பாத்தியாம்மா? நான் எதுவும் பார்க்கலத்த. அத்தை இங்கே பாருங்கத்த, இது 2 கால் உள்ள காக்கா பண்ணுற வேலை இல்லை, இது 2 கால் 2 கை உள்ள காக்கா பண்ணுற வேலைத்த. பாருங்கத்த, யாரும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து முட்டையை எடுத்திருக்காங்க. அவங்க கையை விட்டு எடுக்கும்போது அவங்க கையில் உள்ள வளையல் கலண்டு உள்ளே உளுந்துருக்கு பாருங்க. இதோ வளையல் இருக்கு பாருங்க. ஆமாம்மா, வேற எவ்வளோ வந்து தான் நம்ம வீட்டுக்குள்ளே முட்டையை இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருக்கா. அது கூட தெரியாமல் நம்ம இருந்திருக்கோம் பாரு. இனிமே அவ்வளோதான் அவளுக்கு. அந்த வளையலை கொஞ்சம் காட்டுமா. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. ஓ, இது அந்த அலமேலோட வளையல் தான். அவள் தான் இந்த முட்டையை எல்லாத்தையும் ஆட்டையை போட்டிருக்காளா. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு வேட்டு. இதோ இப்போவே கிளம்பி போகிறேன். அவள் செத்த அன்னைக்கு இது. அடியே அலமலு, வீட்டை விட்டு வெளியில் வாடி. வெளியில் வந்த அப்புறமா தான் உனக்கு இன்னைக்கு கச்சேரி இருக்குது. வா வள்ளியம்மா, இப்போதான் வரியா? இப்போதான் வரதுக்கு வழி தெரிஞ்சுதா? வந்து உள்ளே உட்காரு கொஞ்சம். நான் ஒன்றும் உள்ளே வந்து உன் கூட கொஞ்சம் கொலாவ வரல. எங்கள் வீட்டு முட்டையை எதுக்கடி ஆட்டையை போட்டேன்? ஃபர்ஸ்ட் அதுக்கு பதில் சொல்லுடி. அச்சோ, இவளுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு போலையே. சரி எதையாச்சும் சொல்லி சமாளிப்போம். என்னது, அது ஓ முட்டையா? யாரை சொன்னா? அது ஏன் முட்டைடி? இந்த ஊர்லேயே சேவை கோழி வச்சிருக்க ஒரே ஆள் நான் தான். என் கோழி மூலமாக தான் உன் கோழி முட்டையே போடுது. அப்போ அந்த முட்டை யாருக்கு சொந்தம்? எனக்கு தானே சொந்தம். என் முட்டையை நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதில் ஏன் உனக்கு வலிக்குது? பொட்டை கோழியை தீனி போட்டு வளர்க்குறது யாரு? நான் தானே. அப்போ அது முட்டையும் எனக்கு தானே சொந்தம். தீனி போட்டு வளர்த்தா மட்டும் முட்டை வந்துருமா? முட்டை ஏன் கோழி மூலமாக தானே வருது. அப்போ அந்த முட்டை எனக்கு தான் சொந்தம். நான் சந்தேகப்பட்டது சரியாக தான் போச்சு. முட்டையை திருடிட்டு தான் வந்திருக்காங்க. முட்டையை திருடிட்டு பேசுகிற பேச்சை பாரு. சொச்சோ, இப்படி முட்டையை திருடி திங்குறியே, அது உன் உடம்புல ஒட்டு மாடி. அது உனக்கு வயிற்றால தாண்டி போகும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்களே சொல்லுங்கள், இந்த முட்டை யாருக்கு சொந்தம்னு. முடிவு உங்கள் கையில். மீண்டும் சந்திப்போம். பாய்.